ஒரு அழகான பழங்கால கிராமத்தில் காயீன் ஆபேல் என்ற 2 சகோதரர்கள் வாழ்ந்து வந்தார்கள். காயீன் விவசாயி. அவன் வயலில் விதை விதைத்தான். ஆபேல் ஆடுகளை மேய்ப்பவன். அவன் தன் ஆடுகளை அன்புடன் பார்த்து கொண்டான். ஒருநாள் இருவரும் தேவனுக்கு காணிக்கை கொடுக்க முடிவு செய்தார்கள். ஆபேல் தன் ஆடுகளிலிருந்து மிகச்சிறந்த முதல் பிறந்த ஆட்டை முழு மனதோடு தேவனுக்கு கொடுத்தான். ஆனால் காயீன் தன் வயலிலிருந்த சில பழங்களை சும்மா கடமைக்காக தேவனுக்கு கொடுத்தான். தேவன் ஆபேலின் காணிக்கையை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் ஆபேல் தன் இதயத்திலிருந்து சிறந்ததை கொடுத்தான். தேவன் காயீனின் காணிக்கையை ஏற்கவில்லை. அது பழம் என்பதால் அல்ல, அது சிறியது என்பதால் அல்ல. ஆனால் காயீன் முழு மனதோடு கொடுக்கவில்லை. அவன் இதயம் தேவனிடமில்லை. அதனால் தேவன் காயீனிடம் சொன்னார், நீ நல்லதை செய்தால் நானும் உன்னை ஏற்றுக்கொள்வேன். கோபத்தை விட்டுவிடு. ஆனால் காயீன் அந்த வார்த்தையை கேட்கவில்லை. கோபமும் பொறாமையும் அவனுடைய இதயத்தை நிரப்பியது. குழந்தைகளே, தேவன் நாம் என்ன கொடுக்கிறோம் என்பதை அல்ல, எப்படி எந்த மனதோடு கொடுக்கிறோம் என்பதை பார்க்கிறார். பொறாமை வேண்டாம். அன்போடு கொடுங்கள். அன்பு வாழ்க்கையை அழகாக்கும். தேவன் காணிக்கையை அல்ல, இதயத்தை பார்க்கிறார்.